கண்டிப்பா எல்லார் வீட்லயும் மொபைல் பாக்ஸ் அந்த மாரி நெறையவே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு ஓரமா வச்சிருப்பீங்க. அப்படி இல்லன்னா தூக்கி போட்டுருப்பீங்க. இனிமேல் கண்டிப்பா அப்படி பண்ணாதீங்க. இந்த மாரி சின்ன சின்னதா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதுக்காகன்னு ஒரு ஆர்கனைசர் வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையே கிடையாது. மேல வந்து பெர்ஃப்யூம் அப்புறம் ஆயில் எல்லாம் வந்து பாக்ஸ்ல போட்டு வைக்கிறப்ப கீழ ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும் ஆயில். அந்த டப்பாக்குள்ளேயே இருந்துரும். கீழ சிந்துனாலுமே. இது உள்ள வந்து வாட்ச் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல இப்ப நான் அப்படியே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து ஒண்ணோடுக்கு ஒண்ணு கலந்து அவசரத்துல தேடுறப்போ கிடைக்காது. ஸோ அந்த மாரி வந்து பாக்ஸ்ல வந்து பிரிச்சு பிரிச்சு போட்டு வச்சிருக்கேன். இதுக்காக நான் தனியா காசு குடுத்து வாங்கணும் அப்டின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நம்ம வீட்ல சும்மா இருக்க பாக்ஸ வந்து யூஸ் பண்ணாலே போதும். நம்ம மணியும் சேவ் பண்ண மாரி ஆயிருச்சு. நம்ம நீட்டா ஆர்கனைஸ் பண்ற மாரி ஆயிருச்சு. இதுக்குள்ள வந்து யாரு பார்க்க போறாங்க? நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த மாரி ட்ராவெல்லாம் திறந்து அப்படி யாரும் பார்க்க போறதில்ல. நமக்கு நீட்டா இருந்தா போதும். ஸோ அதுக்காக நம்ம மணி வேஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் தேடி பாருங்க. ஏதாவது ஒரு மூலையில ஒரு மொபைல் பாக்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகுற மாரி இனிமேல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை பை. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்